வெளிச்சத்தின் வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வரவேற்பறை நிகழ்ச்சியில் இன்று நமது சிறப்பு விருந்தாளராக இசைகளின் உருவம் இசை கலைஞர் திருமதி கலைமாமணி ரேவதி கிருஷ்ணன் வந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம். 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 ஒரு சங்கீத இசை கலைஞரா கர்நாடக சங்கீதத்தை பற்றி சொல்லுங்க. கர்நாடகம் அப்படின்னாலே கர்ண அட்டகம். கர்ணம்ன்றது காது, அட்டகம்னாக்கா ஔஷதம், மருந்து. காதுக்கு மருந்தாக இனிமையாக இருக்கும் ஒரு இசை தான் கர்நாடக இசை. ஆக்சுவலாக பார்த்தா கர்நாடக இசை தான் எல்லா இசைக்கும் ஒரு தாய் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த அந்த கர்நாடக இசையில் ஓரளவு பாண்டித்யம் பெற்றாலே மற்ற எல்லா விதமான மியூசிக்கும் உலக இசையை நம்ம ஓரளவு கையாளுறதுக்கு உண்டான தகுதி நமக்கு கிடைக்கும். உங்களுடைய இசை பாரம்பரியம் குறித்து சொல்லுங்கம்மா. ஒரு மியூசிஷியன் உருவாகிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று லீனேஜ், இன்னொன்று டியூட்டிலேஜ். லீனேஜ்ன்றது என்னென்னா பாரம்பரியம். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி, அதாவது நான் ஒரு இசை பரம்பரையில் நான் வந்திருக்கேன். அது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் நான் சொல்லணும். அது நம்ம கையில் இல்லை இல்லையா. ஹெரிடிட்ரிலேயே நமக்கு அந்த இது கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அது மும்மூர்த்திகளான தியாக பிரம்மம், மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாக பிரம்மம் அவருடைய பிரதான சிஷ்யரான தில்லைஸ்தானம் ராமையங்கார் அவருடைய கொள்ளுப்பேத்தி தான் நான். ஸோ அது தியாக பிரம்மத்தோட ஒரு சிஷ்ய பரம்பரையில் நான் வந்தது. எனக்கு அது பரம்பரையாக இந்த சங்கீதம் எனக்கு பாரம்பரியமாக வந்திருக்கு. ஸோ அது ஒரு லீனேஜில் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. சங்கீத பரம்பரையில் வந்தாலும் பாட்டு மட்டுமே என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு இல்லாமல் வீணையை கையாளணும் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் எப்போ வந்தது? அதாவது நீங்கள் கேட்குறது வோக்கல் தவிர இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமாம். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நேச்சுரல் ஃப்ளேயர்னு சொல்லலாம். இது இன்னும் எனக்கு இனிமேல் திணிக்கப்பட்டதில்லை. யாரும் எங்கள் வீட்டில் வீணை வாசிச்சது அதனால இன்ஸ்பயர் ஆகி நான் வந்தேன்றது இல்லை. அது ஏதோ ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷன். வீட்டில் ஏற்கனவே இருந்த ஒரு வீணையை அது பார்த்ததுமே அதுக்கு ஒரு ஈர்ப்பு அதில் வந்தது தான். நான் அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி முதல்ல வாய்ப்பாட்டு தான் கற்றுண்டேன், வோக்கல் தான் கற்றுண்டேன். அதுக்கப்புறமா நான் கற்றுண்ட அந்த வோக்கல் சாங்ஸ் எல்லாம் வீணையில் நானே வாசிக்க ஆரம்பித்தேன், அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட். பட் எந்த ஒரு இதுவுமே ஒரு ஃபண்டமெண்டலாக அடிப்படை இலக்கணம் கற்றுண்டு அது பண்ணது அதுதான் அஸ்திவாரம். அது கற்றுண்டதுக்கு அப்புறம் தான் எதுவுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம் முழுமை அடையும். அதனால் அந்த வீணை மேலே எனக்கு இருந்த ஆர்வத்தை என் தாயார் பார்த்துட்டு ரெகுலராக குருமுகமாக சிக்ஷை வச்சாங்க. உங்களுடைய முதல் கச்சேரி அனுபவம் குறித்து சொல்லுங்கள். முதல் கச்சேரின்னு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. இப்போ மாதிரிலாம் அந்த காலத்தில் ஒரு பெரிய கிராண்டு ஒரு அரங்கேற்றம் மாதிரிலாம் கிடையாது. ஒரு கோயிலில் வச்சு ஃபஸ்ட்டு கான்சர்ட் பண்ணிவிடுவாங்க. சுவாமி தான். உங்களுடைய குரு பற்றி சொல்லுங்கள். ஆமாம், நான் நிறைய பேர்கிட்ட கற்றுட்டுருக்கேன். ஆனாலும் ரொம்ப காலம் நான் கற்றுண்டு என்னை ஒரு ப்ராப்பராக மோல்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்கா தஞ்சை நால்வரின் வழி வந்த தஞ்சை திரு கலைமாமணி KP சிவானந்தன் பிள்ளை, சாரதா சிவானந்தம், திருமதி சாரதா சிவானந்தம். அவங்க கணவன் மனைவியாக ஒரு 50 ஆண்டு காலம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் என்னோட குரு. ரொம்ப சந்தோஷம் மேம். வீட்டிலேயே கற்றுக்கிட்டாலும் முறைப்படி குரு கிட்ட கற்றுக்கிறதுங்கிறது ஒரு நிலையான ஒரு கண்டிப்பாக. ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு குரு நமக்கு தேவை. வோக்கல் ஆனாலும் நம்ம ஓரளவு கேள்வி ஞானத்தை வச்சு நம்ம பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அந்த ஃபிங்கரிங் எல்லாம் நிறைய அது பார்க்க ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அதோடைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நேராக ஒரு குரு முகமாக கற்றுண்டா தான் நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்கும். நிச்சயமா மேம். நீங்கள் எந்த மாதிரியான பாடல்கள் வாசிக்கிறீங்க மேம்? தமிழ் பாடல்கள் வாசிக்கிறீங்க, அது இல்லாமல் எந்த மாதிரியான மொழிகள்? இல்லை, ஆல் லாங்குவேஜ். இப்போ ஆக்சுவலாக நான் கர்நாடிக் மியூசிஷியன் தான் பேசிக்காக. பட் எல்லாத்துலேயுமே இப்போ சேஞ்சஸ் இன்னெவிட்டபிள் இல்லையா. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதனால் எல்லா விஷயத்துலையுமே சேஞ்சு. சொசைட்டியே இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ தலைகீழ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எந்த பெண் குழந்தை இப்போ புடவை கட்டிக்கிறாங்க, பூ வச்சுக்கிறாங்க, தலைவாரி பின்னி பூ வச்சுக்கிறது இல்லை, பொட்டு வச்சுக்கிறது இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி ஒரு வெஸ்டர்ன் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி எல்லாத்துலேயுமே சேஞ்ச் வந்துடுது ரொம்ப. அப்போ மியூசிக்கும் அதுக்கு தகுந்தாப்புல சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், இல்லாட்டி அதர்வைஸ் யூ ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் இல்லையா. ஸோ அதனால் இப்போ நான் கர்நாடிக் மியூசிஷியன் தான் பேசிக்காக. ரொம்ப வருஷமாக கர்நாடிக் கச்சேரி தான் பண்ணிட்டு இருந்தேன்.
ஆனால் வந்து அதுக்கு வரவேற்பு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு வந்தது. அது வந்து ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னாக்கா வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம பாரம்பரிய வாத்தியங்களான குழல், வீணை, நாதஸ்வரம் இந்த மாதிரி இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கர்நாடிக் மியூசிக் உள்ள நுழைய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுடைய பாரம்பரிய வாத்திய கருவிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதோடைய இதுக்கு மங்க ஆரம்பித்தது. ஸோ அதை வந்து நம்ம வந்து வாழ வைக்கணும்னாக்கா ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தாப்புல நாம் மாறினா தான் அந்த வாத்தியம் நிலச்சிருக்கும். ஏன்னா கூட்டத்தை வச்சு தான் எதுவுமே ஒரு ஆடியன்ஸை வச்சு தான் எதுவுமே அந்த ஒரு கலையை வந்து வாழறது அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அதனால வந்து நான் வந்து அவங்க வந்து நம்ம கச்சேரிக்கு வரலன்னா நாம வீணை வந்து இசையை அங்கே எடுத்துன்னு போனோம் அப்படின்ற ஒரு இதில் நான் சினிமா சாங்ஸ் எல்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு ரொம்ப நல்ல அமோக வரவேற்பு கிடைச்சது. ஓகே மேம், உங்களுடைய மறக்க முடியாத கச்சேரி அனுபவங்கள் அது சொல்கிறதுக்கு முன்னே நான் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து சினிமா சாங்ஸ் வாசிக்கிறேன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான இதை நான் வாசிக்க முடியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஆடியன்ஸ் தகுந்தாப்புல, ஆம்பியன்ஸ் தகுந்தாப்புல, அக்கேஷனுக்கு தகுந்தாப்புல, இது எல்லாத்தையும் பார்த்து தான் நான் வந்து ஒரு கச்சேரிக்கு வந்து சாங் லிஸ்ட் போடணும். நான் ஒரு கச்சேரின்னு ஒன்று நான் போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பிளானிங் இருக்கும். எனக்கு பிளானிங் இல்லாத கச்சேரி பண்ணவே முடியாது. ஸோ அந்தந்த எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு வாசிக்கிறேன்றதை வச்சு நான் சாங்ஸை வந்து செலக்ட் பண்ணி போடுவேன். அங்கே போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் கிட்டேருந்து நிறைய ரிக்வெஸ்ட் வரலாம், நிறைய வரும், நிச்சயமாக வரும். அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷனில் நான் பூர்த்தி பண்ணி ஆகணும். ஆனாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளானிங் பண்ணிட்டு தான் நான் எந்த கச்சேரியும் நான் இது பண்ணுவேன். பட் பிளானிங் பண்ணது மட்டும் இல்லை, இப்போ வந்து சில விஐபி வெட்டிங்ஸ் எல்லாம், இப்போ இந்த சினிமா ஆக்டர்ஸ் வெட்டிங்ஸ் எல்லாம் நான் நிறைய வாசிச்சிருக்கேன். அப்படி பண்ணும்போது நிறைய திரைப்பட துறையிலேருந்து ஆக்ட்ரஸ்ஸு, அப்புறம் லிரிசிஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லோரும் வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அவங்க வர அவங்களுடைய சாங்ஸாக போட்டுட்டே வருவேன். ஸோ அப்போது நிறைய ஸ்பான்டேனிட்டி நமக்கு ரொம்ப தேவைப்படும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா யார் வராங்கன்னு பார்த்து டக்குன்னு அவங்க என்ன பாட்டு அவங்க சினிமாவில் வந்திருக்கு, அதாவது அவங்களுடைய வருகையை வந்து நம்ம அங்கீகாரம் பண்ணுற மாதிரி, வெல்கம் பண்ணுற மாதிரி, அவங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி. கண்டிப்பாக அங்கே அதை தான் சொல்ல வந்தேன். ஸ்பான்டேனிட்டி மட்டும் இருந்தால் போகாது, அந்த அளவுக்கு நான் சாங்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா தான், அந்த ரெப்பர்டார் அவ்வளோ இருந்தால் தான் அந்த டயத்துக்கு என்னால் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நிறைய வந்து எஃபர்ட் போடணும். இது வந்து ஒரு விளையாடுற விஷயமே இல்லை. ஆமாம், ஜோக்கே கிடையாது. ஆஃப்டர் ஆல் சினிமா பாட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இதுக்கு தான் இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். நிச்சயமா இப்போ வோக்கல் சங்கீதத்தை தாண்டியும் இதுக்கான நம்மளுடைய தயார்படுத்திக்கிற அந்த ஒரு டெடிகேஷன் வந்து அதிகமாக தேவைப்படுது. கண்டிப்பா ஏன்னா நம்ம அது கூட நம்ம சும்மா நடந்துட்டு இருக்கும்போது கூட ப்ராக்டிஸ் பண்ணி ஆமாம், எக்ஸாக்ட்லி. இது வந்து இதில் வந்து ஜாஸ்தி இது உழைப்பு ரொம்ப ஜாஸ்தி வேணும். எஸ்பெஷலி வீணைக்கு. வீணை வந்து ரொம்ப பெரிய வாத்தியம். ரெண்டாவது அதோடைய ஸ்பேன் வந்து 3 ஃபீட்டுக்கு போகிறது. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு grip வரணும்னாக்கா, இப்போ ஃப்ளூட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிங்கர்ஸ் தான். வயலின் ஆகட்டும், ஃப்ளூட் ஆகட்டும், இந்த ஒரு ஸ்பேன் வரைக்கும் தான் அவங்க, ஒரு சின்ன ஸ்பேன் தான் அவங்க இது பண்ணணும். ஆனால் வீணை அப்படி இல்லை. 3 அடிக்கு நாங்கள் வந்து கை ஓடணும். ஹோல் ஆர்ம், இது என்டையர் இது வந்து அதில் நல்ல ஒரு பாண்டித்யம் வரணும்னாக்கா ரொம்ப உழைப்பு போடணும் அதுக்கு. நிச்சயமா இப்போது வீணை மற்ற இடத்துலாம் பார்த்தோன்னா பாடல் கற்றுக் கொடுக்கறதுக்கான இடங்களும் சரி, பாடல் கற்றுக்கிறவங்களோட எண்ணிக்கையுமே அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வீணை அப்படின்னு எடுத்துக்கும் போது கற்றுக் கொடுக்குறவங்களும் சரி, கற்றுக்கொள்கிறவங்களும் சரி குறைந்த அளவில் தான் இருக்காங்க. ஆமாம், அதை பற்றின கருத்து அதான் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வீணையை ரசிக்கிறதுக்கு உண்டான இந்த ரசனையே மாறி போச்சு. வீணை வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் சட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வந்து மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி இந்த ஃப்ளாஷியாக எல்லாம் நாங்கள் வாசிக்க முடியாது. ஒரு வேகமான ஒரு பிரிக்கா, ஏன்னாக்கா ஸ்பேன் வந்து 3 ஃபீட், அவ்வளோ ஸ்பீடு வந்து வாசிக்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால மக்களுக்கு இப்போ எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் யுகம் இல்லையா அது, அதனால எல்லாமே வேகம் அந்த மாதிரி இருக்குது. இது சாஃப்ட் அண்ட் டெலிகேட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து ஆராம்சே உட்காந்து கேட்க வேண்டிய ஒரு வாத்தியம், இசைக்கருவி இது. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை, அதுக்கு பொறுமை இருக்கிறது இல்லை, அதனால கூட்டம் குறைய ஆரம்பிக்கிறது. ஸோ மோரோவர் இந்த ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வரவேற்பு அதிகமாகிடுது இப்போ. அதனால நம்ம வாத்தியம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நான் அதாவது யாருக்கு எப்படி வேணுமோ, இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரின்னு நான் சொல்வேன். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிட்றோம். அது மாதிரி ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ
அதை வந்து நான் கொடுக்குறேன். நிச்சயமா மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு வரவேற்பறை தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைய வரவேற்பறை நிகழ்ச்சியில் நாம் வீணை இசை கலைஞர் கலைமாமணி ரேவதி கிருஷ்ணா அவர்களோட பேசிட்டு இருக்கோம். அவங்க கிட்ட சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு அறிஞ்சிட்டு இருக்கோம். அதே சமயத்துல நம்மளுடைய செவிகளுக்கு விருந்தளிக்கிறதுக்காக அவங்க காத்திருக்காங்க. பார்க்கலாம். முதல்ல ஒரு கர்நாடிக் சாங் ஒன்று வாசிக்கிறேன். மேம், நாங்கள் இசையை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. உங்களால் மறக்க முடியாத கச்சேரி அனுபவங்கள் சொல்லுங்கள். சமீபத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவில் கும்பாபிஷேகம் ஆச்சு. அங்கே வந்து அந்த சாதாரண கோவில் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கர்நாடிக் ரசிக்கிறவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி வரமாட்டாங்க. அதனால் வந்து மிக்ஸ்டாக வச்சுருந்தேன். சிவன் பேரில் ஒரு 4-5 கர்நாடிக் சாங்கும், திரைப்படத்தில் வந்து இப்போ தெல்லையம்பல நடராஜா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, எடுத்தந்தானடி தில்லை இல்லை, இந்த மாதிரி அந்த கோவிலுக்கு பொருத்தமான சில பாடல்களும் வச்சுருந்தேன். ஆனால் ஆப்வியஸ்லி இந்த சாங்ஸுக்கு தான் ஜாஸ்தி அப்ளாஸ் கிடச்சிது. அது கச்சேரி முடிகிற சமயத்தில் ஒரு வயதான முதியவர், ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமையில் ஒரு வயதான முதியவர் வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ஏதோ ஒரு இது போட்டு என்கிட்ட கொடுத்தார். நான் என்ன நினச்சேன், அது சுவாமி பிரசாதம் குங்கும விபூதி தான் இருக்கும்னு நினச்சிட்டு வச்சு உள்ளே வச்சுட்டேன். அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தபோது பார்க்கும்போது பார்த்தா அதில் ஒரு பெரிய ஒரு 50 ரூபாய் நோட்டு. அவர் வந்து அவ்வளோ ஒரு ஏழ்மையான நிலைமையில் கூட இந்த வீணை இசை வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து அவரை கவர்ந்துருக்கு. அவர் அவ்வளோ சந்தோஷமாக என்னை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது. சாட்சாத் அந்த நடராஜரே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. மறக்க முடியாத அனுபவம். நிச்சயமா மேம், தொடர்ந்து இசையை கேட்கலாம். கண்டிப்பாக. இது சிவன் பேரில் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்ற பாட்டு. 20 நிமிடங்கள். 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 20 நிமிடங்கள்
இன்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிற மாதிரி அவங்களோட படத்தில் வந்து ஒரு பாட்டு நான் இப்போது வாசிச்சு காமிக்கலான்னு இருக்கேன். நன்றிம்மா. இவ்வளோ நேரம் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இசையையும் எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களையும் எங்ககிட்ட பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. இந்த நியூஸ் சேனலில் என்னை கூப்பிட்டு என்னுடைய பாயிண்ட்ஸ் சிலதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பளித்த நியூஸ் 7 சேனலுக்கு என்னுடைய நன்றி. நியூஸ் 7 சார்பாக உங்களை மேலும் மேலும் உயர்வதற்காக வாழ்த்துறோம்மா. மிக்க நன்றி. ஒரு சின்ன இசையோட இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். Mm-hmm.